ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நீங்கள் தினம் தினம் அத்திப்பழம் பறித்து சாப்பிட்றீங்க, ஆனால் அதை காய பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதில் வீடியோ தான் இதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாதாரணமாகவே நம்ம எல்லாத்தையுமே மரத்துலேருந்து பறித்து கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருந்து பழுக்க வச்சு சாப்பிட்றது வழக்கம். இந்த கொய்யாக்காவெல்லாம் கூட அந்த மாதிரி நம்ம செய்வோம், பழுக்க வச்சு சாப்பிடுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெரஸ் கார்டனில் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு மரத்திலேயே அதை பழுக்க விட்டு பறித்து சாப்பிடுங்க. அதனுடைய ருசி வேறு, நம்ம வீட்டில் பறித்து வச்சு சாப்பிட்ற ருசி வேறு. அதனால் நான் அந்த தப்பை பண்ணுறது இல்லைங்க. சரிங்களா? இல்லை எங்கள் வீட்டில் அணில் தொல்லை, குரங்கு தொல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் பறித்து வைக்கிறீங்கன்னா ஓகே, அது ஒன்றும் நம்ம தவிர்க்க இயலாது. ஆனால் இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பறித்து வீட்டில் வச்சு அதை பழுக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை இருந்து ஒரு விஷயத்த நான் சொல்கிறேனே. என்னோட வேலை பார்க்குற ஒரு சகோதரி அவங்க அத்தி ஏக்கர் கணக்கில் பயிரிட்டு அதை வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. அவங்க எங்களுக்கு எல்லாம் கொண்டு முதல்ல எங்கள் வீட்டில் அப்போ அத்தினா என்னன்னே எனக்கு தெரியாது, இப்படித்தான் வருதுங்கிறது கூட எனக்கு தெரியாத காலகட்டத்தில் நானும் ஒரே ஒரு முறை வாங்கி சரி நம்ம சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அத்தி, இன்னும் பெருசாகும் பழுக்கும்போது. இன்னைக்கு காலையில் கூட பறிச்சப்போ எவ்வளோ பெருசு இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இது இன்னும் 2 days ஆகும் இன்னும் பழுக்கும். ஆனால் அவங்க இந்த சைஸில் தான் சேல்ஸ் பண்ணாங்க. அந்த சைஸில் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கருப்பு மாதிரி ப்ரௌன் மாதிரி இருக்கும், பேக்கெட் பண்ணி சூப்பர் சீலோடு கொடுத்தாங்க. அப்போ அதை வாங்கி சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டே பிடிக்கல, சாப்பிடவே இல்லை, தூக்கி தூர போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கும்போது நிறைய பேர் அவங்கக்கிட்ட வாங்குவாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, டேஸ்ட் இருக்காது, நாங்கள் சீனி போட்டு பால் ஊற்றி அடித்து குடிச்சிருவோம், எப்படியோ சத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்படியெல்லாம் விருப்பம் இல்லையா, நம்ம அப்படிலாம் சாப்பிடல, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தீராத ஒரு ஆர்வம் என்னென்னா, அவங்க தோட்டத்தில் வளர்க்குறாங்க, நம்ம ஏன் மாடியில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு குட்டி செடி, ஒரு அரை அடி செடியாக தான் வாங்கிட்டு வச்சு இப்போ நல்லா அறுவடைங்க. ஃபஸ்ட் டைம் அறுவடையிலே 30 காய்கள் எடுத்தேன். அதுக்கு அடுத்த அறுவடை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்ட அப்புறம் திரும்ப வளருது. ஸோ அவங்கக்கிட்ட அப்போ நான் நல்லா பழுத்து முதல் காய் சாப்பிட்ட உடனே அதோடய ஃபிகர் அவங்களுக்கு அனுப்பி வச்ச இமேஜை அப்போ அவங்கக்கிட்ட கேட்கும்போது, சும்மா கருத்து கேட்கும்போது, இது இந்த மாதிரி சோப்பாக இருக்குது, அப்போ நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் சின்னதாக வேறு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி கருப்பு மாதிரி இருந்தது, அப்போ அது வேறு இனமாக வெரைட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, வியாபார நோக்கத்தில் நாங்கள் பண்ணும்போது எங்களால் இப்படி பழுக்க வச்சு பேக் பண்ணோம் அப்படின்னாக்கா அது அழுகி போயிடும், டேமேஜ் ஆயிரும், டேமேஜ் ஆனால் வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ என்ன சொல்கிறது, வர்த்தக ரீதியாக அவங்க பண்ணும் பொழுது காயிலேயே பறித்து பேக் பண்ணிடுவாங்களாம். அதுவும் உரக்காய் கிடையாதுங்க. உரக்காயில் கூட ஒரு சிவப்பு தன்மை வந்துடும், லைட்டாக வெடிச்சிருக்கும், செம்ம டேஸ்ட் இருக்குதுங்க. ஆனால் அவங்க நல்ல காய் நெத்துணுண்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அது ஒரு மாத கால வளர்ச்சி இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதை பறித்து பேக் பண்ணிடுறாங்க. ஸோ அது பிஸ்னஸ்ஸு. அப்படி பேக் பண்ணிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட கொடுக்கும் பொழுது அது லைட்டாக அந்த கை வச்சு அமுங்குது பார்த்தீங்களா, அது பழுப்பினால் வரக்கூடியது கிடையாது, வெம்பினதுனால வர்றது. ஸோ நம்ம வீட்டில் பறித்து நீங்கள் வச்சிங்கன்னாலும் அதுபோல் தான் கலர் சேஞ்ச் ஆகும், அதுபோல் வெம்பின ஒரு இது தான் இருக்கும். ஆனால் இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் மற்ற காய்கள் பழங்கள்லாம் வெம்பி போச்சுன்னா வேறு ஸ்மெல் வரும், சாப்பிட முடியாதுல்ல. இது அப்படிலாம் கிடையாது. ஆனால் காயாகவே இருக்கும்போது எப்படிங்க இனிப்பு சுவை இருக்கும், அத்தியை பொறுத்த வரைக்கும் எந்த சுவையுமே இருக்காது. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அத்தி வாங்குறப்ப எப்படி மண் மாதிரி இருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தாங்க இந்த அத்தி காயாக நீங்கள் பறிக்கிறப்ப இருக்கும். அந்த காய் பழுக்க பழுக்க உதக்காயாக கொஞ்சம் வெடிச்சு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ காமிக்கிறேன் வாங்க. இது உதக்காய்க்கு கூட இன்னும் 2 days ஆகணும். இந்த பச்சை மாறல பார்த்தீங்களா, ஆனால் இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி வெடித்த மாதிரி இருக்கா. இது இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும், இன்னும் 2 days ஆகும் சேஞ்ச் ஆகிறதுக்கு. அப்போ கூட இனிப்பு சுவை லைட்டாக தான் வந்திருக்கும். நல்லா வெடித்து நல்லா ஒரு பிங்கிஷ் கலர் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் மட்டும்தாங்க அத்தியை நம்ம வீட்டில் இருந்து எடுக்கணும், மரத்துலேருந்து எடுக்கணும், வீட்டில் வளர்க்குறதா இருந்தால். அப்படிங்கிறப்ப டேஸ்ட்டு அப்பா
சொல்லி மாளாது இனிப்பு சுவை இருக்கும். நம்ம வெளியில் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அத்திக்கு வந்து சுவை கிடையாது, இனிப்பு கிடையாது, ஆனால் அது ஹீமோகுளோபின் லெவலை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் நான் சாப்பிட்றேன்னு சுவை இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கோம். தயவு செஞ்சு நல்லா பழுக்க விட்டு கனிஞ்சு வெடித்து வர்ற மாதிரி இருக்கும்போது, லேசாக வெடிக்கும்போது கூட பறிச்சிடாதீங்க. ஒரு பிங்கிஷ் கலர், அழகான ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். அந்த கலர் வரும்பொழுது வெடித்ததுக்கப்புறம் எடுத்து சுவைத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கடையில் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அது மாதிரி காய் பறித்து வீட்டில் வச்சு பழுக்க வைக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது உங்களுக்கு. மற்ற கொய்யாம், சப்போட்டா இதெல்லாம் கூட நீங்கள் காயில் பறித்து வைங்க. ஆனால் இதை நீங்கள் காயில் பறித்து வச்சால் சுவை இருக்காது, பழுக்காது, வெம்ப தான் செய்யும். ஏன்னா இந்த காய் நல்ல ஒரு மெச்சூர்டு பருவம் வந்ததுக்கப்புறம் கூட 1 மாத காலம் ஆகும் இது பழுக்கிறதுக்கு. 1 மாதம், சில நேரங்களில் 2 மாத காலம் கூட ஆகும். ரொம்ப மெதுவாக தான் இதனுடைய அந்த காய்கள் வந்ததுக்கப்புறம். காய் வர்றது 4 மாதத்துலலாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு செடி மெச்சூர்டாகி 4 மந்த்ஸ்லலாம் காய்கள் வந்துடும். அந்த காய் பழுத்து மெச்சூர்டாகி சுவை வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணுங்க. ஸோ பறிச்செல்லாம் நீங்கள் வச்சு சுவைச்சிங்கன்னா நல்லா இருக்காது, பழுக்கவும் பழுக்காது. அந்த வெம்பி அது லைட்டாக ஒரு அமுங்கி வரும். அது பழுத்துருச்சுன்னு நினச்சி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவை கிடையாது. உண்மையான சுவை அறிய விரும்புபவர்கள் அதை செடியிலேயே பழுக்க விட்டு சாப்பிடுங்க. அணில் வருதுன்னா அதுக்கு ப்ரிகாஷனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லையா, அதிகமாக மரங்களை வளங்க, அது போக மிச்சம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேறு என்னங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அத்தியை ஒரு நாள் கூட அணில் வந்து சாப்பிட்லங்க. ஆனால் எங்கள் வீட்டு மாதுளையே எனக்கு ஒன்று கூட தரல. சீத்தாப்பழம் அது மாதிரி சாப்பிட்டு போயிடும். ஆனாலும் சீத்தா கீழே வச்சுருக்கனால எனக்கும் கிடைக்கும். அதுபோக மிச்சத்தை மட்டும் அது சாப்பிடும். ஆனால் மாதுளைலாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அத்தி இது வரைக்கும் அவ்வளோ பழுத்தப்போ கூட ஒரு நாள் கூட அணில் தின்னதே கிடையாது. பழுத்தா எறும்புகள் வந்து உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அணில் இதை பிடிக்காது இந்த சுவைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் என்ன அடுத்து ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.